திருமணமாகவில்லை, கோடி கோடியாய் தானம். 1500 படங்கள்ல நடிச்சிருக்க நடிகருடைய தியாக வாழ்க்கை. சுமார் 1500 படங்களுக்கு மேல் நடிச்சு, தான் ஈட்டின கோடிக்கணக்கான சொத்துக்கள தானமா வழங்கிட்டு, இறுதியில தன் சொந்த கிராமத்துல குலதெய்வமா இன்னைக்கு வரைக்கும் வணங்கப்படுற ஒரு நடிகைய பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் சினிமால பொற்காலத்துல தொடங்கி புதிய தலைமுறை நடிகர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி நடிகர்கள்லயுமே படங்கள்ல நடிச்ச பெருமைக்குரியவர் மூத்த நடிகர் எஸ்.என். லக்ஷ்மி அவர்கள் தான். இவங்களுடைய அர்ப்பணிப்பு, நடிப்பு திறமை, கொடை உள்ளம் இது சினிமால இருக்க எல்லாருக்குமே தெரியும். இவங்க சொந்த கிராமத்துல இவங்களோட வரலாறும் நீங்கப்படாத ஒரு இடத்துலயே இருக்கு. எஸ்.என். லக்ஷ்மி 1927ஆம் ஆண்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டைக்கு அருகில இருக்கக்கூடிய கிராமத்துல பிறந்தவங்க. இவங்க தன்னுடைய பெற்றோருக்கு 13 குழந்தைகள்ல கடைசி மகளா பிறந்தவங்க. இவங்க பிறந்ததுக்கு அப்புறமா இவங்களுடைய தந்தையான நாராயணதேவர் வேலை இழந்ததால இவங்களுடைய குடும்பம் வறுமையில வாடிச்சு. வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக சிறு வயதுல இருந்தே துணிச்சலா முடிவெடுத்த லக்ஷ்மி தன்னுடைய 6 வயதுல இருந்தே யார்கிட்டயுமே சொல்லாம வீட்டை விட்டு வெளியேறி ஒரு நாடக குழுவுல சேர்ந்து எண்ணற்ற நாடக மேடைகள்ல நடிச்சு தன்னுடைய நடிப்பு திறனை மெருகேற்றி இருக்காங்க. குறிப்பா 1948ஆம் ஆண்டு புகழ்பெற்ற சந்திரலேகா திரைப்படத்துல ஒரு நாடக குழுவுல சேர்ந்ததன் மூலமா இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா டாக்டர், சாவித்ரி, நல்ல தங்கை, தாமரை குளம் மாதிரி படங்கள்ல நடிச்சிருக்காங்க. திருமணம் செஞ்சு கொள்ளாம தன்னுடைய முழு வாழ்க்கையையும் நடிப்புக்காக அர்ப்பணிச்சவங்க. எஸ்.என். லக்ஷ்மிய பத்தி சொல்லணும்னா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், எம்.எஸ். ராஜேந்திரன், ஜாம்பவான்களோட நடிச்ச ஒரு நடிகை. இவங்க இளம் வயதிலேயே பாட்டி கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சவங்க. குறிப்பா நாகேஷோட நடிச்சிருக்கக்கூடிய சர்வர் சுந்தரம் படத்துல தாயாக நடிச்சதுல இவங்களுக்கு பெரிய பேசு பொருளா மாறிச்சு. அந்த அளவுக்கு இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் இருந்துச்சு. முக்கியமா சொல்லணும்னா கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேவரட் நடிகை. ஏன்னா அவரோட சேர்ந்து தேவர் மகனா இருக்கட்டும், அதே மாதிரி ரஜினியோட எஜமான், மகாநதி, விருமாண்டி, மைக்கேல் மதன காமராஜன், விஜயகாந்தோட வானத்தை போல இந்த மாதிரி 1500 படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சென்னை சாலிகிராமத்துல தன்னுடைய அண்ணன், அண்ணி அவங்களோட பிள்ளைகள், பேரன் பேத்திகளோட அழகா அன்பு புடைசூழ வாழ்ந்தவங்க. எஸ்.என். லக்ஷ்மியை பத்தி சொல்லணும்னா திருமணம் செய்ய விருப்பமில்லாததற்கு குடும்ப பொறுப்புகளும் சொந்த தேர்வும் காரணமாக அமைஞ்சிருக்கு. தன்னுடைய நடிப்பால சம்பாதித்த செல்வத்தை தன்னுடைய குடும்பத்தோட வறுமையை மீட்கிறதுக்கு பயன்படுத்தினவங்க. தன்னுடைய சொத்துக்கள்ல பெரும் பகுதியை தானமா வழங்கியிருக்காங்க. தன்னுடைய சொந்த ஊர்ல 10 ஏக்கருக்கு அதிகமான நிலங்கள்ல வீடுகள் வளர்த்தெடுத்து நிறைய பேருக்கு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 20க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அந்த ஊரோட சூப்பர் ஹீரோனே இவங்கள சொல்லலாம். சோ இவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.